ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பன்னிக்கறி பிடிக்குமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இவங்கக்கிட்ட பன்னிக்கறி மட்டும் இல்லைங்க, காடை, நாட்டுக்கோழி ஃப்ரை, இட்லி, தோசை, பூரி, ஆப்பம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸும் இருக்குது. நல்லா திருப்தியாக பன்னிக்கறி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ எங்கள் அண்ணனோட கடைக்கு வாங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா, அருகுவிலை சிபிஹெச் பேக் கேட் இருக்குல்ல, அது பக்கத்தில் தாங்க இருக்குது. கடையோட பேர் எம்எஸ்எல் டிஃபன் சென்டர். எங்கள் அண்ணனோட ஷாப்பில் வந்து காடை, நாட்டுக்கோழி எல்லாம் வெளியிலேருந்து கறியாக வாங்குறது இல்லைங்க, இவங்க வீட்டிலே வளர்க்குறாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவாங்க. அங்கே வந்து ரேட்டும் அதிகமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ஃபுட் கலரும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணன் கடையில் அப்படி இல்லை, எந்த விதமான ஃபுட் கலரும் கிடையாது. ஹோம்மேட் மசாலா தான் எல்லாமே அவங்க வீட்டிலே ரெடி பண்ணுறது தான். உங்களுக்கு கலரை பார்த்தாலே தெரியும். ரேட்டும் நீங்கள் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி காடை வந்து மசாலா தடவி வச்சுருக்காங்க. கஸ்டமர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு சுட சுட அந்த ஸ்பாட்லேயே பொரிச்சு கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. பன்னிக்கறி செய்கிற ப்ராசஸ் வந்து பெருசுங்க. பன்னிக்கறி ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த விதமான ஃபுட் கலரும் இல்லாமல் சூப்பரான டேஸ்டியான பன்னிக்கறி சாப்பிட்ணுன்னா நம்ம அண்ணன் கிடைக்குவாங்க. இவங்கக்கிட்ட பன்னி கிரேவியாகவும் கிடைக்கும், பன்னிக்கறி கிரேவி. அதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் சுக்கா, பன்னி சுக்கா பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி கல்லில் போட்டு. கஸ்டமர் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதை பொறுத்து அவங்க வந்து எந்தவித இதுவும் இல்லாமல் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி கல்லில் போட்டு தான் பன்னிக்கறி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மையாகவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதில் வெங்காயம்லாம் போட்டு கருவேப்பிலலாம் வச்சு கொடுத்தாங்க. என்னோடய பையன் காடை கேட்டிருந்தான்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க காடை ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளால சைக்கிள் கேப்பில் சார் வந்து பிளேட்டில் இருந்த பன்னிக்கறியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு அவனும் அவனோட ரிவ்யூ சொன்னான், சூப்பராக இருக்குன்ட்டு. அவனும் நல்லா விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் உங்கள் ஃபேமிலியாகவோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாகவோ வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஷாப் ஒரு சின்ன ஸ்ட்ரீட்குள்ளே தான் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் இந்த ஷாப்புக்கு கொடுங்க. உங்களுக்கு லொக்கேஷனில் எந்த டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்கோ பைக் பார்க் பண்ணுறதுக்கோ இடம் இருக்காதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இடம் தாராளமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.